இதில் வந்து பக்காவுக்கு ஒரு பக்கா 4 உலக்கு பச்சரிசி களைஞ்சி காய வச்சு நிழல் வாட்டத்துலேயே வச்சு ஃபேனில் வச்சு காய வச்சு எடுத்து திரிச்சிருக்கேன். அது கூட என்ன கலந்துருக்கேன்னு சொன்னால் 100 கிராம் உலக்குக்கு 3 உலக்கு உளுந்து நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து அதோடு போட்டு கலந்து திரித்து வச்சுருக்கேன். தனித்தனியாக போட வேண்டான்னு. இப்போ அதில் இருந்து மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டிடுறேன். நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம திரிச்சிக்கலாம். புளியும் போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டு புளிஞ்சிட்டு மிச்ச மாவை நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். தேவைப்படுற நேரம்லாம் போட்டுக்கலாம். எள்ளு வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிடுதேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடுதேன். எப்போது ஏதாவது ஒன்று போடுவேன். இன்றைக்கி 2 போட்டுக்கிடுதேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காயத்தை வந்து நான் வந்து துண்டு காயம் இருக்குல்ல, அதில் வெந்நீரில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட எள்ளு கை விரல் பட்டதுனால எள்ளும் கிடக்கு. இப்போ கல் உப்பு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் ஊற்றணும். இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா விரைவி குடிப்போம். அப்போ தான் எல்லாம் கலந்துட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த உப்பும் பார்த்துட்டு மிச்சத்தை திரும்ப தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். உப்பை நம்ம கணக்கு பண்ணிக்கிடணும். கல் உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்துக்கிடும். கட்டியில் பிடிக்கிற அளவு நல்ல ஒரு மாதிரி வரணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து நெய் உருக வச்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிட்டேன். அதையும் நல்லா கலந்துடும். சூடாக இருக்குது. எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கரண்டி எடுத்து அதில் அதையும் கலந்துக்கிடணும். இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 தேங்காய், நார்மலாக உள்ள தேங்காய் தான் உள்ள தண்டி இருக்கும். அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சு இப்போ தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவு ஊற்றிக்கலாம். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளவு புளியறதுக்கு எவ்வளோ சப்பாத்தி மாவு அளவு பிசையும்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நான் 2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பால் இது எவ்வளோ தேவையோ அது தக்கன ஊற்றிக்கலாம். தண்ணி இழுக்கு. இந்த பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்கள். இருக்கட்டும். குழலில் போட்டு நம்ம புளிஞ்சிடலாம். இதுக்கு வச்சுருக்கேன் 3 சில் உலக்கு. இப்போது புளிகிறது தான். இதில் ஒரு பிளேட்டில் வந்து பால்த்தீன் கவர் வச்சுருக்கேன். பால்த்தீன் கவரில் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கேன். இதில் இப்படி புளிஞ்சிடும். இந்த மாதிரி புளிஞ்சிக்கலாம். நான் டேரெக்டாக புளிய இருந்தாலுமே புளிவேன். இதை காமிக்கிறதுக்கு வேண்டி தான் புளிய வச்சுருக்கேன். அதேமாரி இந்த தட்டு இருக்குல்ல, இந்த கரண்டிலையும் புளியலாம். இந்த பாருங்கள். இதை அப்படியே இப்படி தட்டிடலாம். அதே மாதிரி அடுத்து நான் புளிஞ்சி வச்சுருந்து தட்டிடுறேன். இந்த மாதிரி ஈஸியாக தான் நம்ம செஞ்சிடலாம். டீ வந்து நல்ல எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் செய்கிறதுக்கு நல்லா வரும். நல்ல ப்ரௌன் கலரில் வந்து பாருங்கள். எடுத்து ஒரு வடிகட்டி மாதிரி இருக்குல்ல, அதில் வலையில் போட்டுடலாம். இப்படி முறுக்கு சுற்றினாலே சூப்பராக இருக்கும். நான் அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். டேரெக்டாகவே புளியணும் பாருங்கள். இப்படியும் புளியலாம். எனக்கு இப்படி புளியது ஈஸியாக தெரியும். மூணு அடுப்பு வருது பற்றியில. இது ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு. இப்படினாலும் செய்யலாம், அப்படினாலும் செய்யலாம்.
அடுத்துள்ளது வந்துட்டு பாருங்கள், அதையும் எடுத்துடலாம். முறுக்கு சுற்றுலாம் அவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை. இப்போ வருஷம் தீபாவளிக்குள்ளே எல்லாம் போட்டிருக்கேன், நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். இது தேங்காய் பால் முறுக்கு, இது இந்த வருஷம் தான் போடுறேன் நான். எடுத்துடலாம். இந்த மாதிரி பேப்பரில் க்ளீனாக புழிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டுடலாம். எப்படி ஈஸியாக போடலாம். நீங்கள் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். அடுத்துள்ளது வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரவும் தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது தான் முறுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். சூப்பராக எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஒரு வெள்ளை கலரில் வரனா இப்படியே எடுக்கலாம். இது வந்து தான் இருக்கும், கொஞ்சம் நிறமாறாக நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். தீபாவளி இருந்தாலே வீட்டிலே கடையிலே வாங்க வேண்டாம், ஈஸியான மெத்தடில் செய்யலாம். நம்ம அரிசியை கழுவி காய வைக்க ஒரு வெள்ளை ஒயிட் துணியில் நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உணர வச்சு உளுந்த பருப்பை நல்லா செவக்க வறுத்து ரெண்டையும் கலந்து திரிச்சிடணும். அவ்வளோதான், அதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸி மெத்தட் தான் இது. இப்படியே எடுத்தாலும் நல்லா முறுமுறுன்னு தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் மாறினா அதோட சூப்பராக இருக்கும். எடுத்துடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.